கிரகங்கள் உள்ளே பிரவேசிக்கின்றன. அதான் கிரக பிரவேசம். பிரவேசம்னா நவகோள்களும் நம்ம இல்லத்துக்குள்ள எழுந்தருள செய்கிறாங்க. இந்த நவகோள்களும் நம்ம இல்லத்தில் எழுந்தருள செய்யக்கூடிய நிகழ்வு தான் கிரக பிரவேசம் பேர். இந்த நவகோள்கள் எதுக்காக நம்ம இல்லத்தில் எழுந்தருள பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரமேஸ்வரனுடைய திருவருளால் அந்த இல்லத்திற்கு நடக்க வேண்டிய நன்மை தீமைகள் அவருடைய ஊழ்வினை கர்மவினைப்படி அனைத்தையும் கொடுப்பதற்கான அதிகாரம் பெற்ற நவ அதிகாரிகளாக 9 அதிகாரிகளாக 9 கோள்களும் அன்று நமது இல்லத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. அப்போ இல்லத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த நாள் தான் கிரக பிரவேசம்னு சொல்லி அதை நம்ம சடங்காகவும் சம்பிரதாயமாகவும் அதை நம்ம கொண்டாடுறோம். அப்போ அந்த கிரக பிரவேசமாக உள்ள வரக்கூடிய நவகோள்களை நம்ம வரவேற்று அவர்களை அவர்களை துதிபாடி போற்றி அவர்களுக்கு என்றுமே நன்மை செய்யக்கூடிய இடத்துல நம்ம வச்சு அமைச்சிட்டோம்னா அந்த இல்லம் என்றும் சுபிட்சம் மங்களம் மகிழ்ச்சியாக இருக்கும்னு பேர். அதனால தான் கண்டிப்பாக கிரக பிரவேசத்தினுடைய வேள்வியில் நம்ம தமிழ் மறையில் கோளறுபதிகம் எல்லார் வீட்லேயும் படிப்பாங்க.